அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மிக முக்கியமான ஒரு காணொளியினூடாக உங்களை நான் இன்று காலை சந்திக்கிறேன். எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்று காத்தான்குடி கடற்கரை பகுதியிலே பொழுதுபோக்கிற்காக இடப்பட்டிருந்த அந்த அமர்க்கையிலே இருந்த கம்பிகளை திருடியதாக உலகத்திற்கு பாரிய கொள்ளைக்காரனை போல காட்டிய ஒரு சகோதரருக்கு அருகாமையிலே நான் இப்போது இருக்கிறேன். உண்மையிலே அவர் என்ன செய்கிறார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார், யார் இவரை அவமானப்படுத்தினார்கள் என்பது தொடர்பாக நாம் அவரோடு பேசி பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வலைக்கும் சலாம். உங்களோட பேரை சொல்லுங்க. ஹபீபுல் அன்சார். நீங்க எங்க இடம், சொந்த இடம்? சொந்த தான் காத்தாங்குடி. காத்தாங்க. உங்களோட தொழில் என்ன? தொழில் கம்பி உரக்கு செய்கிறது. கம்பி புறக்கிறது, வேற மட்ட சாமா. ஆஹா. உங்களுக்கு குடும்பம் இருக்கிறாங்களா? ஓ. நேற்று காத்தாங்குடி கடற்கரையில் நடந்த இறந்து கலந்த துண்டு கம்பி சும்மா தீக்கிற கம்பி ரெண்டோட ஜடுத்து அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைங்கள் எப்படி தீக்க போய் துண்டு கம்பி ரெண்டு சின்ன இப்படி துண்டு அவ்வளவு அந்த ஒன்றும் இல்லை. நீங்களா உடைச்சு எடுத்து உடைஞ்சு கிடந்துதானா கல்ல கட்டி அடுத்த சின்ன துண்டு அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. வேற இதுக்கு முதல் நீங்க இப்படி இந்த வேலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல 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 போகல போகல போகல. நேற்று மட்டும்தான், நேற்று மட்டும்தான், அது மட்டும்தான், அந்த ரெண்டு ஒன்று மட்டும்தான். இப்ப நேற்று உங்களை வந்து உலகம் பாக்குற அளவுக்கு இல்லையா, இப்ப நாங்களும் ஊடகத்துல வேலை செய்ய எங்களுக்கு அந்த வீடியோஸ் அனுப்புறாங்க, நாங்களும் அதை சில நிமிடங்கள் போட்டு நாங்க அழிச்சிட்டோம். என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து மற்ற பழைய கம்பிகளை புறக்கி என்ன விற்கிறாள்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்காக நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக நாங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இப்படி நடந்த சம்பவத்தை பத்தி நகரசபையில உங்களை நகரசபையில வந்து உங்களை கூப்பிட்டாங்களா, எதுவும் ஆக்ஷன் எடுத்தாங்களா, யாரும் இன்னைக்கு காய்ச்சாங்களா? ஒன்றும் காய்க்கல, ஒன்றும் காய்க்கல. உங்களை நேற்று முகநூல்ல வந்து பிரபலியமா நீங்க ஒரு கம்பி கொள்ளைக்காரன் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? என்ன சொல்றீங்க? உங்களோட மனசு எப்படி இருக்கு அந்த வீடியோ போட்டோஸ் ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னு? கவலையா இருந்துச்சா? கவலை சில கவலையா இருந்துச்சா? எது உங்களுக்கு வருத்தங்கள் இருக்குதா? நோய்கள் எதுவும் இருக்குதா? கஷ்டப்படுறீங்க ஹைக்கிறதுக்கு? வருத்தம் இருக்கு. சாப்பாடுலாம் எங்க உங்களுக்கு எங்க சாப்பிடுற நீங்க? ஓகே. அப்ப நீங்க மட்டும் இங்க தங்கி இருக்கிறீங்க? உங்களுக்கு சொந்த இடமா? சொந்த இடம் இல்ல, வாடகை தந்தீங்க. சரி சரி, ஓகே. எவ்வளவு காலமா நீங்க இந்த வியாபாரம் பண்றீங்க? நான் மிச்சம் எவ்வளவு காலமா? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து பண்றீங்க. ஒரு சைக்கிள் அமெரிக்கா உங்களுக்கு? சைக்கிள் ஒன்றுமே இல்லை, சைக்கிள் கலவரத்துட்டாங்க. சைக்கிள் உங்களோட சைக்கிள் கலவரத்துட்டாங்களா? அடியா தேத்திக்கு வச்சிருந்தேன், அதை கலவரத்து நாத்தாங்க வச்சு. அதெல்லாம் நீங்க ஹம்பி சாமாட்டை எல்லாம் ஏத்துறேன். என்னென்ன சாகுறே நேற்று நிறைய பேர் இவருக்கு கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க, இவரோட கஷ்டமானவர், அவர் தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவரை நான் நேற்று இரவெல்லாம் தேடி அலைஞ்சி இப்பதான் காலையில இன்றைக்கும் தேடி அலைஞ்சி இப்பதான் அவரை கண்டுபிடிச்சேன். இவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை தேடி வந்திருக்கேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மனம் படைத்தவர்களே, பணம் படைத்தவர்களே, இப்ப இவர் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்த கம்பி இருக்குதானே, அது வளமையா அவர் திருடுறது கிடையாது. அந்த கம்பியை வந்து உடைஞ்சிருந்த கம்பியை எடுத்து அதை விற்கணும் நோக்கத்துல எடுத்தீங்க. அதை ரெண்டு கம்பி. ஓகே. அதனால இவர் தொழில் பண்றதுக்கு ஒரு சைக்கிள் துவிச்சக்கர வண்டி ஒன்று இல்லாதது மிகவும் கவலையா இருக்குது. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க, இவருக்கு ஒரு தொழிலுக்காக இவர் அன்றாட மட்டையா அதுகளில புறக்கி விற்கிறாரு. இவர் அந்த அதுல கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு. சைக்கிள் வேணுமா உங்களுக்கு? சைக்கிள் வேணுமா? அப்ப இப்ப எப்படி நீங்க போறீங்க சாமான் ஏத்துறதுக்கு? தலையில தூக்கிட்டு போறீங்களா? சவர்களே, ஒரு பிசினஸ் பண்றாரு, இப்ப அந்த மட்டைகளை வந்து தலையில தூக்கி வச்சுதான் அந்த பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு சைக்கிள்ல தந்தா நீங்க தொழில் நல்லா செய்வீங்களா? செய்வீங்கண்ணே. அப்ப உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இல்லைக்குதா? நோய் பிரச்சனை இல்லைங்க, வரத்த பிரச்சனை இல்லைங்க. எனக்கு குளிசைகள் பாவிக்கிறீங்களா? மாசம் எவ்வளவு மலை செலவு போகுதா? எவ்வளவு மலை செலவு போகும்? எவ்வளவு மலை போகும்? 500 ரூபா. ஓகே. இப்ப இவர் ஒரு நோயாளி, இவருக்கு அந்த மாதாந்த மருத்துவ செலவு கூட ஒரு 500 ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குற நீங்க தயவு செய்து மிக அன்போடு கேட்டுக்கொள்றோம். நாங்க செய்த அந்த தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். எங்கள் சார்ந்த ஊடகங்களையும் உங்களோட போட்டோஸ் வீடியோக்களை பதிந்திருந்தாங்க, கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். இனி இப்படியான தவறுகள் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஆகலாம் இங்க கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிறப்போ சாதாரணமாக ஒரு பழைய கம்பியை திருடுன்னு அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா போட்டு காட்டினதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களும் இவர்கிட்ட நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரிக்வஸ்ட். இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனவேதான் இந்த வீடியோ பாக்குற நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
இவருக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி உண்டு, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இவர் நோயாளர் இருக்கிறாரு, இருக்கிறதுக்கு இடமில்லாம இருக்கிறாரு. உங்களால என்னென்ன உதவி ஹெல்ப் பண்ண முடியுமோ, வார நோன்பு காலம், பெருநாள் காலம், எனவேதான் உங்களால என்ன ஹெல்ப் பண்ணலுமோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இவரை கண்டெக்ட் பண்றதுக்கு தொலைபேசியில் இருக்கிறா போன் இல்லையா? அப்ப உங்களுக்கு சந்திக்கிறேன், எங்க வரணும்? இங்க வரணும். இது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாங்குடி பீச் ரோட், காத்தாங்குடி கடற்கரை வீதி ல வந்து ஓகே. நான் இந்த கண்டெக்ட் நம்பர் போறேன், நான் நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, நான் அவரை கண்டெக்ட் பண்ணி தரேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 07793586666. ஓகே, நன்றி நானா, ஜஸாக்கல்லாஹ். நன்றி.